தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் இருக்கிறதுங்கிறது இவ்வளவு நாள் 2ஆம் இடத்துல நீசம் பெற்ற நிலையில நின்னார். இப்போ 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். ஃபர்ஸ்ட் 3ஆம் இடத்துல குரு நிக்கிறது நல்லதா அப்படின்னு பாக்குறப்ப 3ஆம் இடத்தில் சுபர் முற்று பலனாயிர நோக்க 3ஆம் இடத்தாதி பலவானாக 3 லுச்சரும் தோன்றும் கர்ணபூசணம் சூடியிருப்பான் சுகமாகன்னு சொல்றான். 3ஆம் இடத்துல சுபகிரகங்கள் இருந்தாலோ 3ஆம் இடத்ததிபதி உச்சம் பெற்றாலோ 3ஆம் இடத்ததிபதி பலம் பெற்றிருந்தாலோ அந்த ஜாதகர்களுக்கு யோகத்தை செய்யும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு அவங்களுடைய பிறந்த ஜாதகத்திலேயே சொல்லலாம். இப்போ இயற்கையிலேயே சுபர், அதாவது முழு சுபர்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான். அவர் உட்கார்ந்து இருக்கிறதுங்கிறது 3ஆம் இடத்துக்கு போறார். இவர் என்ன பண்ணுவார், 5ஆம் பார்வையா இந்த தனுசு ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பார். 7ஆம் இடம்ங்கிறது கலஸ்தரஸ்தானம். கலஸ்தரஸ்தானம்ங்கிறது திருமணம் லேட் ஆகிட்டு இருக்கவங்களுக்கு திருமணத்தை கைகூட்டி வச்சிரும். சிலர் பொண்ணை தேடிட்டே இருப்பாங்க. அவசரத்துக்கு கையை விட்டா அண்டாக்குள்ள கூட கை போகாதுன்னு வாங்க இல்லையா, அது மாதிரி பொண்ணை தேடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த பொண்ணை தேடிக்கிட்டே இருந்தாலும் பொண்ணு கிடைக்காம இழுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ அந்த மாதிரி இழுத்துட்டு இருக்கவங்களுக்கு சட்டுன்னு அமையும் ஒன்று. ரெண்டாவது அவர் 7ஆம் பார்வையாக பார்க்கறது பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார். எப்பயுமே ஒரு ஜாதகத்துக்கு பாக்கியஸ்தானம் வலுத்திருக்கணும். அவங்க பிறந்த ஜாதகத்திலே ஆகட்டும் அல்லது ஏதோ எப்படினாலும் ஜாதகம்னு கையில் எடுத்தால் பாக்கியம் வலுத்திருக்கணும். பாக்கியம் வலுத்திருந்தா தான் அதில் குறிப்பாக ஒரு சின்ன விஷயம் கூட சொல்லலாம். எந்த ஒரு ஜாதகருக்கு 5ஆம் இடத்ததிபதி பலவீனப்பட்டு நிற்கிறாரோ 9ஆம் இடத்ததிபதி பலவீனப்பட்டு நிற்கிறாரோ குறிப்பாக 6ஆம் இடத்ததிபதியோட சேர்ந்து அவங்க பலவீனப்பட்டு நின்னாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தீர்க்க முடியாத நோய் நொடிகளை கூட கொடுக்கும். அப்போ அந்த வகையில் எடுத்துட்டோம்னா இந்த இது பாக்கியஸ்தானம் வலுப்பெறுது. குரு பார்க்குறாரு பாக்கியத்தை. குரு பார்த்தா கோடி குற்றம் நீங்கும்ன்றானே. அப்போ பாக்கியாதிபதின்னு சொல்லக்கூடியவர் சூரிய பகவான். அவர் வீட்டை இந்த குரு 7ஆம் பார்வையா பார்க்கறதுனால உங்களுக்கு பாக்கியம் கிடைக்கும். தகப்பனாருடைய உடல் நலம் மேம்படும். பூர்வீக சொத்து பத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஒரு தீர்வுக்கு வரும். பொருளாதார ரீதியான முன்னேற்றம் நல்லா இருக்கும். வெளியில பணம்லாம் கொடுத்து அது இழுத்துக்கிட்டே இருந்ததுன்னா அதெல்லாம் சேரும். கர்ணபூசண பலன்னு சொல்றாங்க இல்லையா, அதனால வீட்டுக்கு நகை நட்டெல்லாம் சேரும். குடும்ப தலைவராக இருக்கிறவங்களுக்கு தனுசு ராசியா இருந்துச்சுன்னா அவங்க சுபகாரியங்கள்லாம் நிறைய பண்ண வேண்டியது வரும். லாபஸ்தானத்தையும் குரு பார்க்கிறார் 9ஆம் பார்வையா. அப்ப என்ன ஆகும், 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால கூட்டு தொழில் கூட ஆதாயம் தரும். தொழில் ரீதியா சிரமத்தில் இருந்து வந்தவங்களுக்கு இனி முன்னேற்றமானது ஒரு காலம் வரும். பொருளாதார ரீதியா முன்னுக்கு வர்றதுக்கான ஒரு அமைப்பும் உண்டு. வரவு செலவு நல்லபடியா காமிக்கணும்னு ஒரு அமைப்பு இருக்கு. இதெல்லாம் இல்லாம லாபஸ்தானத்தை பார்க்கறதுங்கிறதுனால யோகத்தை செய்வார். மூத்த சகோதரர்களோட கருத்து வேறுபாடுகள்லாம் இருந்தா அதெல்லாம் சரியாகி சேரும், ஒன்றாகும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பெல்லாம் இந்த குரு பயிற்சியில சொல்லலாம். அப்ப 10ல் சனீஸ்வரன் நிற்கிறாரே, 12 7 என்பான் 15 4 2 1 தான் சனியனே இருந்தால் தனமுயர் சேதமாகும் தன்னறிவாலை நஷ்டம் மனை விட்டு மாடி விட்டு மறுநகரம் ஏறுவானேன்னு சொல்லுவாங்க. சனீஸ்வரனை போய் 10ஆம் பாவத்தில் வச்சிருக்கேல. இப்ப 10ல் தான் இருக்கார் சனீஸ்வரன். அவர் உட்கார்ந்துருக்கிறதுங்கிறது கர்மஸ்தானத்துல உட்கார்ந்துருக்காரு. ஜீவனஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல 10ஆம் இடத்துல ஒரு பாம்பாவது பாவியாவது உட்காரணும்னா 10ல் ஒரு பாம்பாவது பாவியாவது உட்காரணும். அப்ப கேந்திரத்துல பாவர்கள் இருக்கிறது நல்லது. அப்ப அந்த வகையில 10ல் சனீஸ்வரன் நிக்கிறதுங்கிறது தொழில் ரீதியா சிரமப்படுத்தினா கூட லாபஸ்தானத்துல குரு பார்வை கிடைக்கிறதுனால நீங்க படுற சிரமத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். அப்ப பொருளாதார ரீதியா முன்னுக்கு வருவீங்க. மூத்த சகோதரத்தோட இருந்த கருத்து வேறுபாடுகள் மாறும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் ஒரு தீர்வுக்கு வரும். தகப்பனாருடைய உடல் நலம் மேம்படும். வரவு செலவு கையில கையிருப்பு நல்லா இருக்கும். ஒரு சிலருக்கு நகை எடுக்க வேண்டியது வரும். திருமண காரியங்கள் கைகூடுறதுக்கான அமைப்பு உண்டு. ஸோ இந்த குரு பயிற்சி தனுசு ராசிக்காரர்களுக்கு சுபபலனா சொல்லலாம். ஆனா
அவர் லக்ன ராசியாதிபதியும் சுகாதிபதியுமானவர் சுகஸ்தானத்துக்கு 12ஆம் இடத்துலையும் தன்னுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துலையும் மறையக்கூடாது. லக்னாதிபதி மறையக்கூடாது அல்லது ராசியாதிபதி மறையக்கூடாது. அவர் மறையறதுங்கிறதுனால இந்த குரு பயிற்சி ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு ஏதாவது சளி காய்ச்சல் அது மாதிரி லேசான தொந்தரவுகளை கொடுக்கறதுக்கான ஒரு காலம். சரி, இதுக்கு பரிகாரம்னு ஒன்றும் பெருசாக பண்ணணுங்கிறது இல்லை. பட் இருந்தாலும் வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடுங்கிறது ரொம்ப யோகம் தரும். ஒரு சிலர் வாய்ப்பு இருந்தால், ஏன்னா இப்போ நம்ம பேசுகிற டிவி வீடியோ கிளிப் உலகம் பூரா போகிறது இல்லையா, அதில் வாய்ப்பு இருந்தால் திருச்செந்தூர் அல்லது ஆலங்குடி போயிட்டு வர்றதுங்கிறது சிறப்பானது. அல்லது வெப்சைட்டில் ப்ரௌஸ் பண்ணிங்கன்னா அந்த கோயிலெலாம் வரும். அங்கே லட்சார்ச்சனையெல்லாம் நடத்துவாங்க, குரு பயிற்சி யாகங்கள்லாம் நடத்துவாங்க. அதில் எதுலையோ ஒன்றில் சங்கல்பம் பண்ணிக்கிட்டிங்கன்னா கூட இருந்த இடத்துல இருந்தே பணத்தை அனுப்பிச்சி விட்டிங்கன்னா அவங்க சங்கல்பம் பண்ணிக்கிடுவாங்க. அது மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிட்டீங்கன்னாக்கா இன்னும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல ஆக்கத்தை தரும். அப்போது இது சம்மந்தமாக உங்களுக்கு மேலும் விளக்கங்கள் வேணும்னாலும் சந்தேகங்கள் இருந்தாலும் என்னுடைய செல் நம்பர் 9842108500 அதுக்கு செல்லில் கூப்பிடலாம். அல்லது ஸ்மால் லெட்டர் A 9842108500 இந்த டீட்டெயில் எல்லாமே இதில் யூடியூப்லேயே இருக்கும். அதுக்கு மெயில் பண்ணுங்கள் எனக்கு. இது சம்பந்தமான உங்களுக்கு மேலும் விளக்கங்கள் இருந்ததுனாலும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதுவரை தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சிங்கிறது மிகுந்த யோகத்தை செய்யணும்னு உங்களோட சேர்ந்து நானும் வேண்டிக்கிறேன். ஆள் போல் தலைதலைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை கிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்க என வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம்.